ஹாய் காய்ஸ், டுடே நம்ம காரக்குழக்குட்டை பார்க்க போகிறோம். இது பேர் வந்து காரக்குழக்குட்டைன்னு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க. பட் இது வந்து தாளிச்ச கொழுக்குட்டை. இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுனா, ஒரு வாணல் வச்சுக்கிட்டு 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி விடணும். நான் வந்து 3 கிளாஸ் மாவு எடுத்துக்கிட்டேன். 6 கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன். அது லைட்டாக பாயில் ஸ்டேஜுக்கு வந்த உடனே மாவுக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக. இது வந்து மாவு வந்து கரைச்சி தான் விடணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிக்கும் அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஆஃப் குக் ஆன மாவு தான். நான் வந்து அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே மாவு நீங்கள் போட்டு நல்லா கிண்டினாலே, கை விடாமல் கை எடுக்காமல் நீங்கள் கிண்டினாலே மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். மாவு ரெடி ஆனோடனே ஒரு 10 நிமிஷம் மாவு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேணால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ 10 நிமிஷம் நம்ம மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு கூட இந்த தாளிச்சதையும் கொட்டி நல்லா கையில் பிடிச்ச பிள்ளையாருக்கு பிடி கொழுக்கட்டைன்னு சொல்கிற மாதிரி அதை மாதிரி பிடிச்சி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் பிடி கார கொழுக்கட்டை ரெடி. வெரி சிம்பிள் டிஷ். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக டீ கூட காஃபி கூட கூட வச்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தி ஃபுட்டு இது. ஸ்டீம் ஃபுட்டு.